தொடர்ந்து 3 மாதம் இந்த ஹேர் டை ஆயிலை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாறிடுங்க. முடி பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே இந்த ஹேர் டை ஆயில் சரி செய்திடும். அதே மாதிரி நம்மளுடைய ஹேர் க்ரோத்தும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். முடி பார்த்திங்கன்னா நல்லா பல்லன்னு நல்லா ஸ்ட்ராங்காக ரூட்டெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகி ஹேர் க்ரோத் நல்லா வர ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து 3 மாதம் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அதுக்கு இப்போ நம்ம ஒரு ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில் இந்த ஹேர் டை ஆயிலை செய்யும்போது ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% கிடைக்குங்க. முடி க்ரோத்தாக இருந்தாலும் சரி, வெள்ளை முடிகள் எல்லாம் கருமையாக மாறுறதாக இருந்தாலுமே சீக்கிரமே நடக்க ஆரம்பிச்சிடும். இளநரையாக இருந்தாலும் சரி, முதுநரையாக இருந்தாலும் சரி, இந்த ஹேர் டை ஆயிலோட ரிசல்ட்டை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஆலோவேரா எடுத்திருக்கேங்க. கற்றாழையை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். நம்மளுடைய முடியை நல்லா பளபளன்னு ஆக்கி கொடுக்குங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு இந்த கத்தாழை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் இப்போ 50 ml ஹேர் டை ஆயில் காய்ச்ச போகிறதுனால அதுக்கு தகுந்த அளவு நான் கத்தாழை எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 கற்பூர இலை, ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எடுத்திருக்கேங்க. இது எதனால் சேர்க்குறோன்னா, நிறைய பேர் ஹேர் டை அப்ளை பண்ணால் ஹேர் டை ஆயிலோ இல்லை சும்மா சாதாரண ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாலே சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எண்ணெயே வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் எண்ணெய் வச்சுக்காமல் நம்ம போனோம் அப்படின்னா உடம்பு ரொம்பவே சூடாயிரும். சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஓமவல்லி இலை, அதாவது கற்பூரவல்லி இலையை ஒரு 6-7 நான் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி துளசியும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சளி பிடிக்காமல் இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த ஹேர் டை ஆயிலை நீங்கள் ரெகுலராக வச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு வெள்ளை முடி பிரச்சனையே இருக்காதுங்க. அதே மாதிரி ஹேர் க்ரோத் அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே நல்லா வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அதோட கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதோட பிரிங்ராஜ் பவுடர், கரிசலாங்கண்ணி பவுடர் நம்மளுடைய ஹேரை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்குங்க. எப்படிப்பட்ட வெள்ளை முடியாக இருந்தாலுமே சரி, நீங்கள் ரெகுலராக ஒரு 3 மாதம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு தெரியும். இப்போ இதில் நான் 25 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 50 ml ஹேர் டை ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு 25 ml ஹேர் டை ஆயில் 25 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு 2-3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்து மீதி 50 mlக்கு மீதியை நான் கடுகு ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த 3 ஆயிலையும் சேர்த்து நம்ம இந்த ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் பக்காவாக இருக்குங்க. வெள்ளை முடிகள் எல்லாம் நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சு கருகருன்னு மாறி நல்லா நீளமாக அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிரும். இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது சிம்மிலே வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம இந்த பொருட்கள்லாம் சேர்த்த உடனே நல்ல நுரை மாதிரி வர ஆரம்பிக்கும். ஏன்னா கத்தாலெல்லாம் நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அந்த பிசுபிசுப்பு தன்மை இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு நுரை நல்லா வர ஆரம்பிக்கிறோம். அந்த நுரையெல்லாம் அடங்கணும். நம்ம அப்படியே நுரை அடங்காமல் அந்த தண்ணியெல்லாம் போகாமல் நம்ம ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 நாள்லேயே ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளுக்கு எண்ணெய் கெட்டு போயிடும். நம்மளுக்கு முழு பயனுமே அந்த ஹேர் டை ஆயில்னால கிடைக்காது. அதனால் ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா பக்குவமாக நீங்கள் ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக கிடைக்குங்க. நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கிடைக்கும். வெள்ளை முடிகள் எல்லாம் நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் நல்லா கருகருன்னு ஒரு ஹேர் டை ஆயில் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஹேர் டை ஆயில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கடாயில் ஒரு 2-3 மணி நேரம் வச்சுருங்க. இல்லை ஒரு நாள் பூராவுமே கடாயில் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக நான் அப்படியே விட்டுட்டேன். இரும்பு கடாயில் இருக்கும்போது நம்மளுடைய
ஹேர் டை ஆயில் இன்னும் கொஞ்சமே நல்ல பக்காவாக ரெடி ஆகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரு நம்மளுக்கு ஹேர் டை ஆயில் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஹேர் டை ஆயிலை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நைட்டே அப்ளை பண்ணி நைட்டு பூரா ஹேரில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா மார்னிங் எந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, டைம் இல்லை அப்படின்னா, குளிக்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஹேர் டை ஆயிலை ஹேரில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஸ்டோக்கெல்லாம் கொடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா மைல்டு ஷாம்பா போட்டு யூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே நம்ம மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஹேர் எந்த விதமான ஒரு டேமேஜும் ஆகாதுங்க. ஹேர் நல்லா பல இருக்கும். இந்த ஹேர் டை ஆயில் அப்ளை பண்ணி நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை 3 மாதத்துக்கு கண்டிப்பாக ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. வாரத்தில் 2 வாட்டி பண்ணிட்டு வாங்க. இல்லை உங்களுக்கு ரெகுலராக ஆயில் வச்சுக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ரெகுலராகவே ஹேரில் எப்பயுமே ஆயிலை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஹேர் டை ஆயிலை பயன்படுத்திட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. உங்ககிட்ட வீட்டில் கெமிக்கல் ஷாம்பு இருந்துச்சுன்னா அதை மைல்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் நெல்லிக்காய் பொடி 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதில் நம்ம வீட்டில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ அந்த ஷாம்பு எவ்வளோ நீங்கள் உங்கள் ஹேருக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைலூட் ஆக்கிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட நெல்லிக்காய் பொடி இல்லைனாலுமே பரவாயில்லைங்க. ஷாம்பை நல்லா டைலூட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஹேரில் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு ஹேர் எந்த விதமான டேமேஜும் ஆகாது. நம்ம கஷ்டப்பட்டு ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் 1 ஹவர் வச்சுட்டு நைட்டு பூரா வச்சுருந்து ஹேர் வாஷ் பண்ணியும் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும். ரிசல்ட் கிடைச்சிரும், பட் நம்ம கெமிக்கல் ஷாம்பு போடும்போது அதோட ரிசல்ட் கம்மியாயிடும். ஓகேவா? அதனால நீங்கள் ஷாம்பு நல்லா மைல்டாக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். வாரத்தில் 2 வாட்டி இந்த ப்ராசஸை செய்துக்கிட்டே வாங்க. உங்களுடைய ஹேர் க்ரோத்தும் சரி, வெள்ளை முடிகளெல்லாம் கருன்னு மாறுறதும் சரி சீக்கிரமே நடக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹேர் டை ஆயில், ஹேர் டை இதெல்லாம் நம்மளுடைய சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.